Hi students, greetings from Sex Education Academy. So physics second lesson, current electricity, long answer 8, last long answer பார்ப்போம். How the EMF of two cells are compared using potentiometer. So EMF of two cells, ரெண்டு செல்ஸோட EMF வேல்யூவை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது by using potentiometer. ஸோ அதான் நம்ம அந்த கொஸ்டின். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர்னா என்ன உங்களுக்கு ஐடியா வேணும். பொட்டன்ஷியோமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் இதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி பொட்டன்ஷியோமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். So first step la potentiometer is used for accurate measurement of potential difference, current and resistance. So ஒரு V potential difference ஒரு V, then வந்து current and resistance. இதை வந்து accurate-ஆ measure பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா potentiometer. It consists of 10 meter long uniform wire of manganium or tungsten stretched in parallel rows each of 1 meter length on a wooden board. The two free ends A and B brought to the same side and fixed to the copper strings with the binding screws. A meter scale is fixed parallel to the wire. A jockey is providing for making contact. So இது potentiometer எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பொட்டன்ஷியோமீட்டர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஒயர் சொல்லிருக்காங்க. இது கன்சிஸ்ட் ஆஃப் 10 மீட்டர் லாங் யூனிஃபார்ம் ஒயர். அந்த ஒயர் எதனால மேட் பண்ணதுன்னா அலாய் மென்கேனியன் ஆர் கான்ஸ்டன்டன். இந்த கான்ஸ்டன்டன் இல்லைன்னா மென்கேனியனால மேக் பண்ண ஒயர் ஸ்ட்ரெச்ட் இன் parallel rows. ஸோ ஸ்ட்ரெச்ட் இன் parallel rowsனா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இப்போ ஏ எடுக்கிறாங்கன்னா ஸோ இது வந்து 1 மீட்டர் லென்த்து, இங்கே 1 மீட்ரு, இது டோட்டலாக 1 மீட்டர் லென்த்து உடன் போர்டில். ஃபஸ்ட்டு ஏயோட பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை இப்படியே கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து திருப்பி இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க. சரிங்களா? லாஸ்ட்டில் பி வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்த சைடில் இருக்கும், அந்த சைடில் பி முடிஞ்சிடும். ஸோ ஏயும் பியும் ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறாங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, ஒரு உடன் ஸ்கேல் 1 மீட்டரில் உள்ள ஒரு உடன் ஸ்கேல் வந்து அதாவது இந்த உடன் போர்டுக்கு மேலே ஒரு 1 மீட்டர் ஸ்கேலில் வந்து இதுக்கு பேரலாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கி ஜே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஏதாவது பாயிண்டில் வந்து நம்ம கான்டாக்ட் வைக்கணும், அதுக்கு வேண்டி ஒரு ஜாக்கி ஜே மாட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 10 மீட்டர் ஒயர் 10 மீட்டர் வந்து பேரலாக இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரெச்டு டு பேரலல் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எப்படின்னா 1 மீட்ரு ஒரு மீட்ரு, அந்த 1 மீட்டருக்கு அப்புறம் அது அப்படியே பெண்ட் ஆகி திருப்பி அடுத்த செகண்ட் மீட்டர் வரும், அடுத்து அப்படியே பெண்ட் ஆகி 3rd மீட்டர் போகும், அப்படியே பெண்ட் ஆகி 4th மீட்டர் போகும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரலாக இருக்குது. ஒவ்வொரு 1 மீட்டரும் பேரலாக இருக்குது. 10 மீட்டரில் உள்ளது அதுக்கு பேரலாக ஒரு ஸ்கேல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 1 மீட்டர் லாங் ஸ்கேல். இது எல்லாமே உடன் போர்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இங்கே மெயினாக தேவை பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல் பார்க்க முன்னாடி இந்த சர்க்யூட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட், 2 சர்க்யூட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி சர்க்யூட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் வந்து பிரைமரி சர்க்யூட், அதாவது இந்த பார்ட் வந்து பிரைமரி சர்க்யூட். அதுக்கு அடுத்தது வந்து கீழே இருக்க பார்ட் வந்து செகண்டரி சர்க்யூட். நான் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இந்த பார்ட் வந்து செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பிரைமரி சர்க்யூட், கீழே இருக்கிறது வந்து செகண்டரி சர்க்யூட். பிரைமரி சர்க்யூட்டில் இருக்குன்னா ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி அப்படின்னா வந்து அது என்னென்னா ஸ்டெடி கரண்ட் இல்லைனா டிசின்னு சொல்லலாம். ஸோ டிசி ஸ்டெடி கரண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ பேட்டரி நாட் செல்லில் பேட்டரி இருக்குது. பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு கீழே கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த கீ வந்து எதுக்குன்னா ஓப்பன் ஆகிறதுக்காக சுவிட்ச் ஓப்பன் இல்லைனா க்ளோஸ்டு, அந்த லூப்பை வந்து ஓப்பன் பண்ணணுமா க்ளோஸ் பண்ணணுமா அதுக்காண்டி யூஸ் பண்ணுற சுவிட்ச் தான் கீ. அதுலேருந்து டி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து சி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒயர் வந்து என்னென்னா மேன்கனியன் ஒயர். இந்த ஒயர் வந்து சிலேருந்து டிக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலேருந்து இன்னொரு செல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லோட வேல்யூ என்னென்னா சை. அதோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு கேலனோமீட்டர்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜாக்கி ஜே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கீயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணப்போ நமக்கு இதில் என்ன இருக்கும், பவர் சர்க்யூட் இருக்கும். இதில் வந்து கரண்ட் சப்ளை ஆகும்போது இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜேவை நம்ம இங்கேருந்து கொண்டு வராங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து கொண்டு வராங்க. இந்த கேலனோமீட்டரில் வந்து நமக்கு ரீடிங் எப்படி இருக்குன்னா இதை மாதிரி கேலனோமீட்டர் இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல 0 இருக்கும், இங்கே வந்து ரைட் சைடில் வந்து ப்ளஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். நம்ம பைக்கில் இருக்க ஸ்பீடோமீட்டர் மாதிரி, பழைய காலத்தில் உள்ள பைக்கில் உள்ள ஸ்பீடோமீட்டர் மாதிரி. இது வந்து என்ன பண்ணுவோம், இங்கேயும் போயிட்டே இருக்கும். நமக்கு இங்கேருந்து கொண்டு வரும்போது இது ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் இருக்கும். மைனஸில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது ஒரு பொசிஷனுக்கு வரும்போது என்ன வரும்னா இது 0 வரும். அதாவது இதுதான் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. கேலனோமீட்டரோட ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அதான் 0வை காட்டுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேலனோமீட்டரில் இருந்து இது 0 காட்டும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சையோட வேல்யூவும் இந்த லென்த்தோட வேல்யூவும் பேலன்ஸ் ஆகுது. அதாவது இங்கேருந்து இந்த சப்ளை வருது, நம்ம இதை கொண்டு போகும்போது இந்த சையோட வேல்யூ எந்த வேல்யூ, இப்போ இது வந்து 1.5 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 வோல்ட்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இது எதில் வரும்போது பேலன்ஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும்னா கேலனோமீட்டர் 0 காட்டும். ஸோ இப்போ இதை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். அதாவது இந்த பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, the principle of the potentiometer is a steady current is maintained across the wire CD by a battery BT
The battery key and the potentiometer wire are connected in series forms in the primary circuit. Primary circuit சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் secondary circuit பத்தி பேசுறாங்க. The positive terminal of primary cell of EMF E is connected to the point C and negative terminal is connected to the jockey through a galvanometer G and high resistance R. So இதுதான் வந்து this forms a secondary circuit. இதுதான் நானும் சொன்னேன். Primary circuit, secondary circuit இருக்கு. Primary circuitல ஒரு பேட்டரியும் ஒரு கீயும் இருக்கு. Secondary circuitல ஒரு செல், அப்புறம் வந்து அதுல இருந்து நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து galvanometer இருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜாக்கி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் CJ, இந்த இதுல இருந்து C ல இருந்து J நமக்கு எந்த இடத்துல வந்து ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வருதோ அதுதான் நம்ம J மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த இடத்துல வந்து இந்த galvanometer ஜீரோ காட்டுதோ அதான் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். அந்த இடத்த வந்து நான் J மார்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா CJ is equal to the EM of the cell psi. இந்த CJ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா EMF of the cell psi. இந்த செல்லோட psi வந்து 1.5 வோல்ட்னா இதுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கு. CJ is the balancing length L. இந்த CJ வந்து என்ன சொல்றாங்க, பேலன்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த EMF ஓட வேல்யூவும் இதையும் பேலன்ஸ் பண்றாங்க. CJ is equal to IRL where I is the current flowing through the wire and R is the resistance per unit length of the wire. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சையோட வேல்யூ எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா psi equal to IRL அப்படின்னு எடுக்கிறாங்க. இதில் ஐனா என்னன்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு, ஆர்னா இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்மாலார்னு சொன்னோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எங்கடா பேட்டரி இருக்காங்கன்னு தேடக்கூடாது. இந்த ஸ்மாலார்னா வந்து இந்த ஒயரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க. எல்னா வந்து லென்த்து. இந்த லென்த்து இது என்ன லென்த்து நம்ம எடுத்துருக்கோமா, இப்போ C to J வந்து நம்ம எல்னு எடுத்துருக்கோம். அப்போ எல்னா வந்து லென்த்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா I and R வந்து கான்ஸ்டன்ட். I and R are கான்ஸ்டன்ட். இது ரெண்டும் வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா psi இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சையோட வேல்யூ கூடும்போது இந்த லென்த்தோட வேல்யூ கூடும். அதாவது இதில் 1.5 வோல்ட்டுக்கு பதிலாக நான் 3 வோல்ட் எடுத்தேன்னா இந்த லென்த் வந்து எனக்கு இதில் J இருக்கிறது இங்கே தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தள்ளி இங்கே வரும், இந்த இடத்துல J வரும். இப்போ 1.5க்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் 1.5 வோல்ட்னு எடுத்திருக்கேன். அதுக்கு இங்கே இருக்குன்னா 3 வோல்ட்டுக்கு இங்கே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் தள்ளி போகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நமக்கு வந்து பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட்னு ஒரு 2 சர்க்யூட் இருக்குது. பிரைமரி சர்க்யூட்டில் ஒரு பேட்டரி, ஒரு கீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சர்க்யூட்டில் ஒரு செல்லேருந்து galvanometer ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு ஜாக்கி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த galvanometerலேருந்து இந்த பேட்டரியிலேருந்து நமக்கு என்ன வால்ட் வருதோ அந்த அளவு இந்த லென்த் இருக்கும். அதுதான் வந்து கான்செப்ட். அதாவது என்னன்னா இப்போ இந்த இதில் வந்து ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வாரது வரைக்கும் நம்ம அந்த ஜாக்கியை மூவ் பண்ணணும். ஜாக்கி இங்கேருந்து மூவ் பண்ணிட்டு வரீங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மைனஸ்லேருந்து மேலே வந்துட்டே இருக்கும். எந்த இடத்துல ஜீரோ வருதோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேல்யூவும் இந்த சையோட வேல்யூவும் இந்த லென்த்தும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து ஒரு பவர் சப்ளை இருக்குது. அந்த பவர் சப்ளை இந்த பேட்டரியிலேருந்து வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், பொட்டன்ஷியோமீட்டரோட கான்செப்ட். இப்போ கொஸ்டின்குள்ள போகும். கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் 2 cells வித் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ நமக்கு வந்து தெரியும், உங்களுக்கு நான் என்ன கான்செப்ட் சொல்லணும் அதை தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரியோஸ்டாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே அதே சர்க்யூட் தான். இங்கே வந்து இதில் என்ன இது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இங்கே டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு ஒரு சுவிட்ச் கொண்டு வராங்க. இதான் வந்து டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். ஸோ டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். இந்த பார்த்தீங்களா ஜீரோ இருக்குது. இந்த ஜீரோ வந்து எதை மீன் பண்ணுதுன்னா நியூட்ரலாக இருக்கும். அதாவது எதுவுமே ஆனும் இல்லை ஆஃபும் இல்லை. சரி, ஆஃப்னே வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃப். நான் இப்போ வந்து 2 பல்பு கனெக்ட் பண்ணேன் எனக்கு. ஸோ ஒரே சுவிட்சில் நான் 2 பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். ஸோ இது வந்து நார்மலாக உள்ள பேட்டரி. நான் இங்கே வந்து ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு ஒரு பல்பு. இது ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இதிலிருந்து இன்னொரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படிங்கிற மாதிரி ஒயரிங் கொடுத்தாச்சு. ஜீரோவில் இருக்கும்போது எனக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது, நியூட்ரலாக இருக்குது. அடுத்து இந்த 1 என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சுவிட்ச். ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்ச் அப்படின்னா வந்து எனக்கு இந்த பல்பு க்ளோ ஆகணும்னா நான் இந்த சுவிட்ச் போடுறேன். அடுத்து இந்த சைடு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த சைடு இருக்க பல்பு க்ளோ ஆகும். ஸோ வந்து அட் எ டைமில் 2 ஒர்க் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். ஸோ மீடியம் நியூட்ரலாக இருந்ததுன்னா நியூட்ரலாக இருக்குது. அந்த சைடு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஸோ இந்த சைடு எது சப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது ஒர்க் ஆகும். இந்த சைடு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சைடு எது சப்ளை பண்ணியிருக்கோமோ அது ஒர்க் ஆகும். இதுதான் டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். இப்போ கான்செப்டில் வாங்க. டு கம்பேர் த EMF of 2 cells, the circuit connections are made as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து சர்க்யூட் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட், இதெல்லாம் பொட்டன்ஷியோமீட்டரில் என்ன பார்த்தோமோ அதெல்லாம் நீங்கள் எழுதணும் எக்ஸாமுக்கு.
So potentiometer where CD is connected to the battery BT and K is in series. This is the primary circuit. அதுக்கப்புறம் இந்த செகண்டரி சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு DPDT ஆட் பண்ணியிருக்கோம், டபுள் போல் டபுள் டெர்மினல். அதாவது என்னன்னா இதில் 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2 செல் கனெக்ட் பண்ணி, இது வந்து ஒரு செல், இது வந்து ஒரு செல். இப்போ வந்து எனக்கு என்னது, நான் வந்து இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குது, அங்கே இந்த மாதிரி 0 போட்டோம், இங்கே வந்து மைனஸ் இருந்தது, இங்கே வந்து ஒரு கோடு இருந்து 2 கோடு இருந்தது. அதாவது நான் இந்த சைடு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த பேட்டரி Ψ1 பேட்டரி எடுத்துக்கும், இந்த சைடு ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த Ψ2 பேட்டரி எடுத்துக்கும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். The end series of the wire is connected to the terminal M of DPDT switch and the other terminal L is connected to a jockey through a galvanometer G and a high resistance HR. The cells whose EMF Ψ1 and Ψ2 compared are connected to the terminals M1, N1, M2, N2. இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூவை M1 Nல கனெக்ட் பண்ணுறோம், இதோட M2 N2ல கனெக்ட் பண்ணுறோம், இதோட Ψ2ஓட வேல்யூவை M2 N2ல கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நியூட்ரலாக இருக்க மாதிரி ரெண்டுமே வேண்டாம்னா எனக்கு Mn அப்படி சும்மா இருக்குது, அது மாதிரி இந்த மாதிரி சென்டரில் இருக்குது. நான் இப்போ இந்த சைடு ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது இந்த ஒரு லைன் போட்டிருக்குல்ல, இந்த சைடு ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சுவிட்ச் பார்த்தேன்னா அந்த இமேஜின் ஞாபகம் எடுத்து பாருங்க. இந்த சைடு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த M1 இந்த Ψ1 ஆக்டிவேட் ஆகும். இந்த Ψ1 ஆக்டிவேட் ஆகும்போது நான் ஜாக்கியை மூவ் பண்ணுறேன், அப்போ எனக்கு ஒரு L கிடைக்கும். இந்த Ψ1 வைக்கும்போது எனக்கு வந்து இதில் வரும்போது கேல்வாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுது. அப்போ நான் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை L1 எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் இந்த சுவிட்சை இந்த சைடு ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த சைடு ப்ரெஸ் பண்ணிட்டு அகைன் இங்கேருந்து இங்கே வரேன். அப்போ அதே மாதிரி கேல்வாமீட்டர் இங்கேருந்து மூவ் ஆகி ஏதாவது ஒரு பிளேஸில் வரும்போது, இன்கேஸ் இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுது. அப்போ நான் இந்த இடத்த எப்படி எடுத்துக்கிறேன்னா L2ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் L1, அது எதில் காட்டுதுன்னா Ψ1ஓட வேல்யூ. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு L2, அது எதோட வேல்யூனா Ψ2ஓட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1.5 வோல்ட் பேட்டரி, இது வந்து 2 வோல்ட் பேட்டரி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது 1.5 வோல்ட் செல்லு, இது 2 வோல்ட் செல்லு. ஸோ இப்படி இமேஜின் பண்ணிங்கன்னா எனக்கு அதோட என்ன சொல்கிறது, இந்த Ψ-யோட வேல்யூவை பேலன்ஸ் எங்கே ஆகுதுன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுது கரெக்டாக. இந்த Ψ2ஓட வேல்யூ எதில் பேலன்ஸ் ஆகுதுன்னா இதில் பேலன்ஸ் ஆகுது. இதுதான் L1 L2. இதை தான் இதிலெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. we have Ψ1ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணோம்னா I into R வந்து என்னென்னா இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ், I into R into L1. அதே மாதிரி Ψ2 ஈக்குவல் டு I into R into L2, லென்த் 2. இப்போ இதை ரெண்டும் டிவைட் பண்ணும்போது பை டிவைடிங் ஈக்குவேஷன் Ψ1 by Ψ2 போடும்போது இது டிவைட் ஆகும்போது I கேன்சல் ஆயிரும், R கேன்சல் ஆயிரும். என்ன வரும்னா L1 by L2 மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆஃப் VM of 2 cells with their potentiometer. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எதாவது டவுட் இருந்ததுன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் தாராளமாக கால் பண்ணி எப்போ வேணாலும் என்ன டவுட் வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.